அனைவருக்கும் வணக்கம். நல்ல டேஸ்டான மற்றும் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கக்கூடிய பருப்பு வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல வடை பருப்புன்னு சொல்லக்கூடிய கடலைப்பருப்பு ஒரு 1/2 கிலோ பருப்பை நம்ம 3 மணிலேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் சோம்பு, கூடவே கொஞ்சம் பருப்பு போட்டு நல்லா அடித்து ஒரு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம கிரைண்டரில் பருப்பு அரைக்கிறதுனால ஈஸியாக அரைப்படும் அப்படிங்கிறதுனால நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்துருக்குதுங்க. இப்போ அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டை கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிற பருப்பை உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கலாங்க. பருப்பு அரைக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டால் மட்டும் போதும். அதிகமாக நீங்கள் தண்ணி தெளிக்க தேவையில்லைங்க. பருப்பை எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கு. கூடவே 10 பச்சை மிளகா அதையும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த ரெண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டாக மாவு அரைச்சிருச்சுங்க. அதையே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு மாவு கூட நல்லா ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைக்கும் போதே லைட்டாக உப்பு ஆட் பண்ணதுனால பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து அதை நல்லா உருட்டி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உருட்டி எடுத்த மாவை ஒன்று ஒன்றா எடுத்து லைட்டாக இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி தட்டி எடுத்துக்கோங்க. அதையே நம்ம ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு வடையாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டுக்கலாங்க. 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்து சர்வ் பண்ணலாங்க. இந்த மாதிரி பண்ணுனா உங்களுக்கு எண்ணெய் ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதே மாதிரி 30லேருந்து 35 வடை வரைக்கும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா டேஸ்டான மொறுமொறுவான பருப்பு வடை ரெடி. இந்த பருப்பு வடையை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு காஃபி, டீ கூட வச்சு சாப்பிடலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாயாசம் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்லேயே பண்ணி கொடுத்தா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.